லீனியூஸ் நேயர்களுக்கு கவிஞர் குரு நாகலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, ஜூன் 28 இந்த நாள் தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஏன் இந்த ஜூன் 28 கட்டுமான தொழிலாளர் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை ஒவ்வொரு தொழிலாளர்களும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு காலத்தில் கட்டடம் கட்டுறவன்னா ரொம்ப மோசமானவன், அவர் ஒரு தொழிலாகவே அதை அங்கீகரித்ததில்லை. அப்படி தொழிலாகவே அங்கீகரிக்கப்படாத காலகட்டத்தில் 1979 ஒருங்கிணைக்கப்பட முடியாத அந்த தொழிலாளர்களை, இவர்களெல்லாம் தொழிலாளர்களாக ஒருங்கிணைக்கப்பட முடியாது என்று இருந்த காலகட்டத்தில் 1979 தமிழகத்தில் தமிழக கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை பதிவு செய்து உருவாக்கி கட்டிட தொழிலாளர்களை, தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று அங்கங்கே தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடத்துல போய் பார்த்து, இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஊரில் போய் உட்கார்ந்து கூட்டங்களை நடத்தி கட்டிட தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செயல்பட்ட தலைவர்களும் முக்கியமான தலைவர் இன்னைக்கு சென்ற முறை வாரியத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய தலைவர் பொன்குமார் அவர்கள். அந்த பொன்குமாருடைய பிறந்த தினமான ஜூன் 28 தான் கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாக இன்னைக்கு தமிழகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சென்னையில் டி நகரில் தியாகராயன் அரங்கத்தில் அந்த விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அது ஏன் பொன்குமாருடைய பிறந்த நாளை இன்னைக்கு கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாக கொண்டாட வேண்டும், அவருக்கு இதில் என்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 79 கட்டட தொழிலாளர்களுக்காக ஒரு தொழிற்சங்கம் உருவாக்கி அவர்களை ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தலைவர் பொன்குமாருக்கு உண்டு. தொடர்ந்து அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிட தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து சென்னையில் ஹார்பரில் வேலை செய்யும்போது ஒரு தொழிலாளி தவறி விழுந்து இறந்துடுறாரு. அந்த தொழிலாளிக்கு 3 சகோதரிகள், ஒரு தாய். அவர்களுக்கு வேறு ஆண் துணையே இல்லாத நிலையில் வேலை செய்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து வந்த ஒரு ஆண்மகனும் இறந்து விட்டான். அந்த 3 பெண்களும் அழுது கதறிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கட்டக்கூடிய கட்டிடம் மத்திய அரசுக்கு சொந்தமான ஹார்பர் கட்டிடம். ஆனால் அந்த தொழிலாளர்களை இன்னைக்கு எல்லாம் இறந்த உடனே அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தெருவில் கடந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்களுடைய அழுகை தான் இன்னைக்கு தமிழகத்தில் இவ்வளவு பெரிய வாரியத்தை உருவாக்க காரணமாக இருந்தது. அப்போ அன்னைக்கு அந்த பெண்களினுடைய அழுகுரலை கேட்டு அன்றைக்கு நம்முடைய தலைவர் பொன்குமார், அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் குலசேகரனார் அன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை சந்தித்து இது மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, கட்டட தொழிலாளிக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, இது மாதிரி கவர்மெண்ட் கட்டடம் கட்டின ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டான்னு சொன்னப்போ, கட்டடம் கட்டுற தொழிலாளி இறந்து போனதுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவி பண்ணுறதுக்கு சட்டப்படியான சட்டம் இல்லை என்று சொன்னார் எம்ஜிஆர். சட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, பாவம் அந்த 3 பேர் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, 4 பெண்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டாமான்னு சொன்னப்போ, முதலாக அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நிவாரண நிதியிலிருந்து ஒரு 10,000 எடுத்து அந்த குடும்பத்திற்கு கொடுத்து, இதுதான் நான் என்னால் செய்ய முடியும், அரசாங்கம் சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னபோது, அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு 1982 எம்ஜிஆர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை நடத்தி கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதன் விளைவாகத்தான் தொடர்ந்து பல போராட்டங்கள் தமிழகமெங்கும் நடந்துச்சு. இன்றைக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அங்கங்கே கட்டுமான தொழிலாளர்கள். அந்த போராட்டத்தை நடத்தி அதுக்கப்புறம் எம்ஜிஆரை மீண்டும் சந்தித்து பேசி இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது சட்டம் வேண்டும் என்று பல போராட்டங்களுக்கு பின்னாடி 1982 அன்றைய காலகட்டத்தில்
பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும், அன்றைக்கு தமிழக எம்பியாக இருந்த மரியாதைக்குரிய தோழர் கல்யாண சுந்தரம் போன்றவர்களெல்லாம் டெல்லியில் சட்டமன்றத்தில் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையிலே அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த VR கிருஷ்ணய்யர் ஒரு வரைவு கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் இந்த தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும், வீட்டு வேலை செய்கிற தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும், மற்ற தொழிலாளர்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அனைத்து செருப்பு தைக்கிறவனையும் பாதுகாக்கணும், அயன் பண்ணுறவனை பாதுகாக்கணும், உப்பள தொழிலாளர்களை பாதுகாக்கணும். இந்த தொழிலாளர்களை பாதுகாக்கிறது தான் மிக மிக அவசியமானதுன்னு 1982 ஒரு சட்டம் போடப்படுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1982 உடலுழைப்பு தொழிலாளர் சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது. இந்தியாவில் சட்டம் போட்டாச்சு, ஆனால் என்ன இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு நேரத்தில் முதலாக அன்னைக்கு நம்முடைய தலைவர் பொன்குமார் அவர்கள் 1994 முதலமைச்சராக இருந்த அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து அவங்கள்ட்ட பேசினப்போ, ஆமாம் இது நல்ல விஷயம், கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லி, நண்பர்களே முதலாக தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் என்கின்ற ஒரு வாரியத்தை 1994 சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கட்டிடத் தொழிலாளர்களுக்கென்று ஒரு வாரியம் அருமை சகோதரர் பொன்குமார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மேதின பரிசாக இந்த சட்டமன்றம் அறிவிக்கிறது என்று சொல்லி ஒரு அறிவிப்பை அன்றைக்கி ஜெயலலிதா கட்டிடத் தொழிலாளர்களுக்கென்று ஒரு வாரியத்தை அறிவித்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த வாரியம் உருவாகியாச்சு. வாரியத்துக்கான பணங்கள், அதுக்கான நிதிகளை எல்லாம் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்கிற பெருமை மரியாதைக்குரிய தலைவர் பொன்குமாருக்கு உண்டு. அவர் தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் பல போராட்டங்களுக்கு இல்லை 1996 திரும்ப கலைஞர் வராரு. 96 கலைஞர் வந்தவுடனே என்ன பண்ணுறாருன்னா, அப்போ கட்டிட தொழிலாளருக்கு மட்டும் வாரியம் வச்சாச்சு, ஏன் மற்ற தொழிலாளர்களுக்கு வாரியம் வேணுமே இது மாதிரி அப்படின்னு சொல்லித்தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி 18 வாரியங்களை கலைஞர் தொடர்ந்து அவருடைய ஆட்சியில் தொடர்ந்து 18 வாரியங்களை அறிவித்தார். அப்போ 18 வாரியங்களும் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கட்டிடத் தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக அன்றைக்கு கலைஞர் அவர்கள் 2008 மீண்டும் முதலமைச்சராக வந்த உடனே கட்டிடத் தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட அந்த வாரியத்துக்கு முதலாக வாரியத்துக்குன்னு ஒரு தலைவரை அறிவிக்கிறார் கலைஞர் அவர்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் பொன்குமார் அவர்கள். ஏன்னா அவர் சொல்லும் பொழுதே பொன்குமார், அவர் என் குமார், கட்டிடத் தொழிலாளி அப்படின்னு சொன்னால் அது பொன்குமார் தான் சொல்லி கலைஞர் கட்டிடத் தொழிலாளர்களுக்கென்று ஒரு நலவாரியத்திற்கு ஒரு தனி தலைவரை உருவாக்கிய பெருமை நம்முடைய தலைவர் பொன்குமாருக்கு உண்டு. ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கி தொடர்ந்து அதனுடைய வாரிய தலைவராக இருந்து செயல்பட்டார். அதுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த உடனே முதல் வாரிய தலைவராக மீண்டும் தலைவர் பொன்குமாரை வாரிய தலைவராக அறிவிச்சிருக்கிறாரு. அறிவித்து கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டுகளில் கட்டிடத் தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கின்ற வகையில் 6வது படிக்கிற பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா கல்வி படிப்புக்கான கட்டிடத் தொழிலாளர்கள் குழந்தைகள் படிப்பிற்கு கட்டிடத் தொழிலாளர்களுடைய திருமண உதவித்தொகைகள், பிறப்பு முதல் இறப்பு வரை ஏராளமான உதவித்தொகைகளை அதிகப்படுத்திய ஒரு மிகப்பெரிய சாதனை சென்ற ஆண்டு வாரிய தலைவர் பொன்குமார் சாதிச்சிருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடத் தொழிலாளி அன்னைக்கு எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த நிவாரண நிதியிலிருந்து முதல்ல 10,000 ரூபாய் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு கட்டிடத் தொழிலாளி கட்டிடத்திலிருந்து வேலை செய்யும் பொழுது தவறி விழுந்தால் 8 லட்சம் ரூபாய் இன்றைக்கி வாரியம் வழங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருப்பவர் தான் இன்றைக்கி நம்முடைய வாரிய தலைவர் பொன்குமார் அவர்கள். அவருடைய பிறந்த நாளைத்தான் நம்ம கட்டிடத் தொழிலாளர் பாதுகாப்பு தினமாக இன்றைக்கி நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு கட்டிடத் தொழிலாளர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இன்றைக்கி கட்டிடத் தொழிலாளர்களுடைய குழந்தைகள்
மருத்துவம் படித்தால், கட்டுமான தொழிலாளர் குழந்தைகள் நீட்டு பாஸ் பண்ணி மருத்துவம் சேர்ந்தால் அந்த குழந்தைகளுடைய விடுதி செலவு உள்பட அனைத்து மருத்துவ படிப்புக்கான செலவு முழுவதும் வாரியம் எடுத்துக்குது. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு கட்டிட தொழிலாளர்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கின்ற வேலையை இன்றைக்கி இந்த வாரியம் கையில் எடுத்திருக்குது. அது மட்டுமல்ல, ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கட்டிட தொழிலாளி வீதியில் உறங்கக்கூடாது என்று சொன்ன அண்ணாவின் குரலை இன்றைக்கி நிவர்த்தி செய்கின்ற வகையில் கட்டிட தொழிலாளர்களுக்கு இடம் இருந்தால் அவர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு 4 லட்சம் ரூபாய் இலவசமாக வாரியம் கொடுக்குது. அதையும் இந்த வாரிய தலைவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா கட்டிட தொழிலாளர்களை முழுக்க பாதுகாக்கின்ற ஒரு பொறுப்பை தான் கையில் எடுத்து தன் வாழ்நாள் முழுவதும் இதற்காகவே தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் இன்றைக்கி நம்முடைய தலைவர் பொன்குமார் அவர்கள். அவருடைய பிறந்த நாளைத்தான் ஜூன் 8ஆம் தேதியைத்தான் நம்ம கட்டுமான தொழிலாளருடைய பாதுகாப்பு தினமா என்று அறிவித்து அதை இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நம்ம பதிவை நம்ம போடுறோம். இன்றைக்கி என்னென்னா, அவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து வாரியத்தை பெற்றார். அதுக்கப்புறம் கலைஞரை சந்தித்து அவரோடு பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார். முதலாக எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து, அதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து வாரியம் பெற்று எம்ஜிஆர் கூட பேசி போராடி சண்டை போட்டு மறியல் நடத்தி, அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவை சந்தித்து வாரியத்தை உருவாக்கி, அதுக்கப்புறம் கலைஞரை சந்தித்து, கலைஞர் ஆட்சிக்கு வந்தவொடனே கலைஞரை சந்தித்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் என்கின்ற இந்த ஒரு மிகப்பெரிய இதை 18 வாரியங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து, அதற்கு பின்னால் சென்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மீண்டும் வாரியத்தினுடைய தலைவராகி ஒரு மிகப்பெரிய கட்டுமான தொழிலாளர் பாதுகாப்பு பணப்பயன்களை உருவாக்கிய தலைவர் நம்முடைய வாரிய தலைவர் பொன்குமார் என்பது உண்மை. இதை நீங்கள் நிதர்சனமாக பார்த்துருக்கலாம். போன ஆண்டு அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 5 ஆண்டுகளில் எவ்வளவு மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த வாரியம், எவ்வளவு பணப்பயன்களை நாம் கொடுத்துருக்குறோங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி இந்த 4 முதலமைச்சர்களையும் சந்தித்து முழுக்க கட்டிட தொழிலாளர் பாதுகாப்புக்காக மட்டுமே நின்ன ஒரு தலைவர் தலைவர் பொன்குமார் அவர்கள். அவர் கட்சிக்காகவெல்லாம் யாரோடையும் அவர் போய் சேரலை. எம்ஜிஆர் கிட்ட போய் பேசினாங்க. அவர் சட்டப்படி பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இல்லைன்னாங்க. ஏன் சட்டத்தை உருவாக்கக்கூடாதுன்னு போராடினாங்க. அதுக்கடுத்து ஜெயலலிதாட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஜெயலலிதா வாரியம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கலைஞர்கிட்ட உட்காந்து பேசினாங்க. அந்த வாரியத்தை நீனே பாருப்பா, நீனே அதுக்கு வாரிய தலைவராயிருன்னு சொல்லி வாரிய தலைவர் போட்டு அதை சிறப்பாக செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நிதியை உருவாக்கி இன்றைக்கி ஒவ்வொரு கட்டிடமும் கட்டுகின்ற மொத்த எஸ்டிமேட்டில் 1% லெவி வசூலிக்கப்பட்டு இன்றைக்கி கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் சுமார் 7000 கோடி ரூபாய் பணம் இருக்கின்ற அளவுக்கு அதை உருவாக்கி அதுக்குன்னு முதல் வாரிய தலைவராக கலைஞர் போட்டார். திரும்ப ஸ்டாலினை சந்தித்து திரும்பவும் அந்த இதை செயல்படுத்துவதற்கான வேலைகளை புதிய திட்டங்களை அறிவித்த பெருமை நம்முடைய வாரிய தலைவர் பொன்குமாருக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அவருடைய பிறந்த நாளை ஜூன் 28 கட்டுமான தொழிலாளர் பாதுகாப்பு தினம் என்று நாம் அறிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த 7000 கோடி பணத்தோடு சிறப்பாக செயல்படுகின்ற இந்த வாரியத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிவிகே அரசுக்கும் உண்டு. அவர்களும் இது போன்ற அனுபவம் மிக்க ஒரு நல்ல சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய பொன்குமார் போன்ற தலைவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த வாரியத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு இன்றைய அரசு அதை செய்யணும்னு இந்த அரசை நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வேலை. நீங்கள் எல்லாருமே தொழிற்சங்கம்னா அரசு ஊழியர்களுக்கு தான் தொழிற்சங்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் முதலாக அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தலைவருக்கு உண்டு. நிறைய இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் உதிரி தொழிலாளர்களை ஒன்று சேர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலை ஏற்பட்ட போது
இதை முதலாக ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்கிய பெருமை வந்து நம்முடைய தலைவர் பொன்குமாருக்கு உண்டு. இன்றைக்கி அவர் தொடர்ந்து வாரிய தலைவராக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் சந்தித்து பேசி தொழிலாளர்களுக்காக மட்டுமே அவர் வந்து குரல் கொடுத்தவராக இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள், இன்னைக்கு திமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் அவரை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர அவருக்கென்று உரிய அங்கீகாரத்தை எந்த கட்சியும் கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் ஒரு சமூக அக்கறையோடு தொழிலாளர் பாதுகாப்பை வழிநடத்துகின்ற ஒரு நல்ல தலைவராக இருக்கக்கூடிய பொன்குமாரை இன்றைய அரசு பயன்படுத்த வேண்டும். அவருக்கு ஒரு உரிய இதை கொடுத்து இந்த தொழிலாளர்களை பாதுகாத்து உங்கள் அரசுக்கு நற்பெயரை ஏற்படுகின்ற வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும். அவருடைய பிறந்த நாள் என்பது கட்டுமான தொழிலாளர் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி இதை ஒரு கோரிக்கையாக இந்த நம்முடைய டிவிகே அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது போன்ற நபர்களை தேடி பிடிச்சி அவங்களெல்லாம் கட்சி பார்க்காதீங்க, இவர் வந்து எல்லா முதலமைச்சர் கூடவும் இருந்தார், எல்லா முதலமைச்சரோடும் கூட இருந்து கட்டிட தொழிலாளர்களுக்காகத்தான் இவர் வந்து முழுக்க தன்னுடைய உழைப்பையும் சிந்தனையும் இன்றைக்கு வரைக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். இவர் போன்ற நல்ல தலைவர்களை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு நல்ல தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற 7,000 கோடி ரூபாய் பணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை சிறப்பாக செயல்படுத்த இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய அரசை கேட்டுக்கொண்டு இது போன்ற நல்ல திறமையுள்ளவர்களை அரசு பயன்படுத்த வேண்டும். இது வந்து உங்களுக்கிட்ட இன்றைக்கி வரக்கூடிய எம்எல்ஏக்களோ மற்ற ஆட்களோ கட்சி மாறி இது மாதிரி வர்றது மாதிரியெல்லாம் இல்லை. இது வந்து உண்மையான தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற தலைவர். ஆகவே எல்லாரும் வந்து உங்கள் டிவிக்கில் இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டா மிகப்பெரிய சமூக மாற்றம் உருவாக்கிடும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாற்றம் என்பது ஒரு திறமையானவர்களை கண்டுபிடித்து நீங்கள் பொறுப்பு கொடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சமூகத்தையும் நல்ல அரசையும் உருவாக்க முடியும் என்பதை நம்முடைய தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இது போன்ற இவருடைய பிறந்த நாள் என்பது உண்மையிலேயே கட்டுமான தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினம். அந்த பாதுகாப்பு தினத்தை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கட்டுமான தொழிலாளர்களுடைய தமிழக கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக அந்த கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் என்கின்ற அடிப்படையில் தமிழக அரசை மீண்டும் ஒரு நல்ல திறமை மிக்க ஒரு சமூக அக்கறை உள்ள தொடர்ந்து 4 முதலமைச்சரை சந்தித்து இந்த தொழிலாளர்களுக்காக போராடி பல்வேறு வாரிய பயன்களை உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர் பொன்குமாரை போன்றவர்களை நீங்களும் பயன்படுத்துங்கள். ஒரு நல்ல தொழிலாளர் துறையை, நல்ல தொழிலாளர் பாதுகாப்பை உருவாக்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் தலைவர் பொன்குமார் அவர்களுக்கு கூட்டமைப்பின் சார்பாக தமிழக கட்டிட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக அவருக்கு எங்களது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை பல்லாண்டு சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் அவர் தொடர்ந்து தொழிலாளர்களுக்காக பாடுபட வேண்டும் என்று அவருக்கு எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. கவிஞர் குரு நாகலிங்கம்.